நாள் கழிச்சு ஒரு கேப் விட்டு நம்ம வந்து இன்றைக்கி ஒரு வீடியோ எடுத்திருக்கோம். இன்றைக்கி வந்து ப்ரிப்போசிஷன்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ப்ரிப்போசிஷன்ஸ் தான் ஃபஸ்ட்டு என்னன்னு நான் ஜென்ரலாக சொல்லிடுறேன். ப்ரிப்போசிஷன்ஸ்னால் ஆன், அண்டர், பிலோ, இன்சைட், பிட்வீன் இதெல்லாம் தான் வந்து ப்ரிப்போசிஷன்ஸ். இப்போ நான் வந்து உங்களுக்கு எப்படி இந்த ப்ரிப்போசிஷன்ஸ்லாம் ஒரு சென்டென்ஸில் ஆட் பண்ணுறதுன்னு நம்ம வந்து பார்க்கலாம். உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இந்த டேபிள் மேலே ஒரு புக் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அதாவது ஜென்ரலாகவே ஆனுக்கு வந்து நம்ம இந்த இடத்துல ஆன் தான் யூஸ் பண்ணணும். ஏன் ஆன் யூஸ் பண்ணணும்னா மேலே ஏதாவது பொருள் மேலே இருந்துச்சுன்னா அது ஆன் தான். எப்போ மேலே இருந்தாலும் ஆன் தான் நம்ம வந்து போடணும். இப்போ இந்த சென்டென்ஸில் வந்து பாருங்கள், டேபிள் மேலே புக் இருக்குது. இதுக்கு என்ன சொல்லுவீங்க இங்கிலீஷில்? த புக் இஸ் ஆன் த டேபிள். ஆன். நம்ம ஏன் இந்த புக் இஸ் ஆன்? ஏன்னா அந்த புக்கு வந்து டேபிள் மேலே இருக்குது. அதான் இதுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன். கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து பிட்வீன்க்கு என்ன வந்து பிட்வீன் எந்த சென்டென்ஸில் போடணும், எங்கே போடணும்னு வந்து பார்க்கலாம். பிட்வீன்னா என்னென்னா ஒரு பொருளுக்கும் இன்னொரு பொருளுக்கும் நடுவில் இருக்கிறது தான் பிட்வீன். இப்போ இதுக்கு வந்து என்ன எக்ஸாம்பிள் கொடுக்கலான்னா, இந்த சைடு ஒரு கேட் இருக்குது, இந்த சைடு ஒரு கேட் இருக்குது, நடுவில் ஒரு லைன் இருக்குது. இதை நீங்கள் எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷில்? த லைன் இஸ் பிட்வீன் த கேட். ஏன்னா அந்த கேட்டுக்கு நடுவில் இருந்துச்சு. எது நடுவில் இருந்தாலும் பிட்வீன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ வந்து தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ வந்து இன்சைட்னா என்ன? உள்ளே இருக்குது. உள்ளனா எதுக்குள்ளே இருக்குது? இப்போ எதுக்குள்ளே இருந்தாலும் இன்சைட்னா என்ன? இன்சைட் அப்போனா பாக்ஸ்குள்ளே ஏதாவது ஒரு பொருள் இருக்கும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் தரேன். பென்னு வந்து இந்த பாக்ஸ்குள்ளே இருக்குது அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? த பென் இஸ் இன்சைட் த பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். இந்த பாக்ஸும் போடலாம். ஏன்னா இன்சைடும் கரெக்டு, இன்னும் கரெக்டு. நீங்கள் இன்சைட் போட்டாலும் உங்களுக்கு கரெக்டாக தான் வரும், இன்னும் போட்டாலும் கரெக்டாக தான் வரும். இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? த பென் இஸ் இன் த பாக்ஸ், இன்சைட் த பாக்ஸ் அப்படின்னு நீங்கள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன சென்டென்ஸ் பார்க்கலாம்? அப்பு சொல்லியாச்சு, இன்சைட் சொல்லியாச்சு. அடுத்து டவுன் ஒரு ப்ரிப்போசிஷன் தான். இப்போ வந்து காற்றடிக்குது பயங்கரமாக, எல்லா குப்பையும் இங்கே வந்துருச்சு. அப்போ வந்து ஆல் த கார்பேஜ் ஆர் கம்மிங் டவுன் அப்படின்னு சொல்லலாம். ஆல் த கார்பேஜ் ஆர் டவுன் அப்படின்னு சொல்லலாம். எல்லா குப்பையும் வந்து இங்கே இருக்குது கீழே, அதுக்கு வந்து நீங்கள் டவுன்னு சொல்லலாம். இப்போ நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. வந்து இப்போ ஒரு குயிஸ் தரேன். இந்த கொஷின் என்ன கொஷின் வேணாலும் இருக்கலாம். இதுக்கு நீங்கள் என்ன ப்ரிப்போசிஷன் போடுவீங்கன்னு நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள். தென்னை மரத்துக்கு மேலே நிறைய கோகனட் இருக்குது. நிறைய அந்த க்ரீன் டெண்டர் கோகனட் இருக்குல்ல, இந்த டெண்டர் கோகனட் நிறைய காய்ச்சிருக்கு. மரத்துக்கு மேலே டெண்டர் கோகனட் இருக்குது. இது நீங்கள் எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? அந்த கமெண்ட் பாக்ஸில் போட்டுட்டு அடுத்த வீடியோவில் இல்லாட்டி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கூட போடலாம். இல்லாட்டி இந்த வீடியோவில் கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.